வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பருப்பு. நெல்லிக்காய் வந்து எல்லா உடம்புக்கு வந்து பித்தத்துக்கு, தலை சுத்தல், அது மாதிரி இல்லாமல் சுகர்காரங்களுக்கு, மெயினாக சுகர் பிபிக்காரங்களுக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. அதை வந்து நெல்லிக்காவை தட்டி அதை சாறு எடுத்து அதில் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு நெல்லிக்காய் குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நெல்லிக்காய் வந்து பித்தத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ லெமனும் சரி நெல்லிக்காவும் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்க. நெல்லிக்காய் நார்மலாகவே வந்து அந்த அவ்வை பாட்டி காலத்துலேருந்தே சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நெல்லிக்காய் நீ சாப்பிட்டாலே ஆயுஸ் முழுக்க நல்லா இருக்கலாம். 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் சரி, ஒரு நெல்லிக்காவும் சாப்பிட்றதும் சரி, அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நெல்லிக்காயில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காயில் வந்து ஊறுகாவும் போட்டுட்டு ஒன்றே ஒரு துண்டு வாயில் போட்டுட்டா அவ்வளோ ஒரு பித்தம்லாம் இருக்க வாயில் ஊறுற தண்ணி பைல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு அதிகமாக சுரக்கல் அது நார்மலாகிடும். ரெண்டாவது தலைமுடியும் அதே மாதிரி கருப்பாகவும் ஆகும். நல்ல ஒரு பித்தம் இளநரைப்பு அந்த மாதிரில இருந்தாலும் தலைமுடி சீராக இருக்கும், முடி கொட்டாது. ரொம்ப எல்லா இதுக்கும் உடம்பு வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்க. இப்போ வந்துட்டு நெல்லிக்காய் பருப்புன்றது நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கேள்விப்படுறேன். நெல்லிக்காய் பருப்புன்றது எப்படி, என்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யணுன்றது? இது பருப்பு மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு சாதா துவரம்பருப்பு, சாதா துவரம்பருப்பை கொதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது நெல்லிக்காவையும் வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வைக்கணுமா? அப்படியே வேக வச்சுட்டு நம்ம பண்ணும்போது உப்பு போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆமாங்க, ஜீரகமும் கடுகும் தாளித்து கொட்டுறதுக்கு பெருங்காயம், அது உப்பு, சால்ட்டு ஓகே கலக்கிறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்கள், எப்படி பண்ணுறது, அது செய்முறை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓகேங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாய் வந்து சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதில் வந்து ஆயில் ஊற்ற போகிறோம். நல்லா ஹீட் ஆகிறது தெரியுது நம்மளுக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆயில் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு கடுகு, ஜீரகம், தாளிக்கிற எல்லா பொருட்களும் கடுகு, ஜீரகம், மிளகு போட்டுருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரசம் கலவையோட தாளிப்பு வருது. இதுவே ஒரு டைஜஷன் குணம் உடையது தான். அடுத்தது ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இதுக்கடுத்தது என்ன போடணும்? நெல்லிக்காய். ஓகேங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு உடச்சி போடணுமா இல்லை அப்படியே பாலாகவே போட்டு? உடச்சி போட்டால் அது ஒரு பீசஸாக நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கணுமா? இதில் டோட்டல் டிஷ்க்கு உப்பு நீங்கள் தனியாக தான் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக கொதிக்க வச்சதுனால நம்ம ஈஸியாக கடன்னு முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றாவே கொதிக்க வச்சதுனால பருப்பு நெல்லிக்காய் எல்லாமே ஒன்று போல் கொதிக்க. இப்போ இதுக்கு அடுத்தது பருப்பு ஆட் கொதிக்க வச்ச இந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கலரணுமா? ஆமாம். இப்போ இது வந்து அப்படியே சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றது, அதாவது நெல்லிக்காய் வந்து தனியாக சாப்பிட பிடிக்காது சில பேருக்கு. எல்லாருமே அப்படியே இது மாதிரி பாயில் பண்ணி இது மாதிரி பருப்பு பண்ணி சாப்பிடும்போது உணவில் சேரும்போது ரொம்ப, அதாவது நெல்லிக்காயோட இது வந்துட்டு அந்த நற்குணங்கள் வந்து இந்த பருப்பில் செய்கிறதுனால நெல்லிக்காவை சாப்பிடாம வெறும் பருப்பை மட்டும் சாப்பிட்டாங்கன்னா கூட தொட்டுட்டு நெல்லிக்காயோட குணங்கள் அதில் இருக்கும். அதனால இதை பண்ணுறீங்க இல்லையா? பசங்களுக்கு மெயினாக வந்துட்டு தொட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த தொண்டை கரிப்பெல்லாம் வரும் இல்லையா சில பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா. ஸோ அது மாதிரி ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க தொண்டை கரிப்பு வராமல் நெல்லிக்காயோட நற்குணங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் சளி பிடிக்கும், அது மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம வேக வச்சு செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய். ஓகேங்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய நெல்லிக்காய் பருப்பு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சென்னை பூரிக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.